ஹே காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி பார்த்தீங்கன்னா KineMaster வந்து நம்ம ஃபுல் ஃப்ரீயாக வந்து எப்படி யூஸ் பண்ணலாம், அதை வந்து எங்கே டவுன்லோட் பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த KineMaster பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து அன்லாக்டு பண்ணப்பட்ட ஒரு எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஆப் தாங்க இந்த ஒரு KineMaster. நீங்கள் ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் நிறையா வந்து யூஸ் பண்ண முடியாது. வாட்டர்மார்க்குன்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் வந்து உங்களை வந்து டென்ஷன் இருக்கும். ஆனால் இந்த வெர்ஷனில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக வந்து டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் குரோமில் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து KineMasterன்னு சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். இதில் பார்த்தீங்கன்னா KineMaster ப்ரோ மோடு ஏபிகேன்னு சொல்லிட்டு வெர்ஷன் 5.29 இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போன பிறகு பார்த்தீங்கன்னா கீழே ஸ்வைப் பண்ணி வந்தீங்கன்னா கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா KineMaster பற்றி நிறைய டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க. கீழே வந்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கை வந்து நம்ம கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த கிளிக் பண்ண பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த டவுன்லோட் KineMaster ப்ரோ ஏபிகே கிடைக்கும். ஸோ இதுக்குள்ளே போயிட்டு திருப்பி நம்ம மறுபடியும் பார்த்தீங்கன்னா கீழே வரைக்கும் வரணும். கீழே வந்தீங்கன்னா இந்த KineMaster பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பாங்க. இதில் இருக்கக்கூடிய லிங்க்கு நீங்கள் அந்த ப்ரோ மோடு ஆப்புன்னு கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய லிங்க்டு KineMaster ஆப் வெர்ஷன் 5.29 இருக்கும். அதில் கிளிக் பண்ணி உள்ளே போயிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபைல் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைல் கன்வெர்ட்டில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதையும் கிளிக் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா இது டவுன்லோட் ஆயிரும். இந்த KineMaster எப்படி டவுன்லோட் ஆகுதுன்னு சொல்லிட்டு நம்ம டவுன்லோடில் போய் பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நல்லா வேகமாகவே டவுன்லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து டவுன்லோட் ஆன பிறகு பார்த்தீங்கன்னா இதை வந்து ஜஸ்ட் கிளிக் பண்ணாலே போதும், அது வந்து நம்மளுக்கு வந்து மொபைலில் இன்ஸ்டால் ஆக ஆரம்பிச்சிடும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பெர்மிஷன் கேட்கும். இந்த ஆப்போட பெர்மிஷனை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க. பெர்மிஷன் கிடைச்ச பிறகு தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்புக்குள்ளே போகவே முடியும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவோட ஸ்பெசிஃபிகேஷனை பற்றி இந்த ஆப்பில் வந்து ஒரு ஆடு கொடுத்துருப்பாங்க. அந்த ஆடை வந்து நீங்கள் பார்த்து ஸ்டார்ட் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் அப்புறம் பார்த்தீங்கன்னா வீடியோ எடிட் பண்ணுற மாதிரி க்ரியேட் நியூ கொடுத்தீங்கன்னா ஃப்ரேம் ரேட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஃப்ரேம் ரேட் செலக்ட் பண்ணி நீங்கள் யூடியூப் மற்றும் இன்ஸ்டாகிராம் போன்ற நிறைய இதில் வந்து நீங்கள் சூப்பராகவே எடிட் பண்ணலாம். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஒரு வீடியோ ஃபோல்டர் ஃபைல்ஸை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டர்லேருந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணி அதுக்கு தேவையான எஃபெக்ட்ஸு மற்றும் மியூசிக்ஸ்லாம் நீங்கள் கொடுத்து சூப்பராகவே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த ஒரு ஆப்பை வச்சேவும் சூப்பராக வந்து நீங்கள் வீடியோ மேக் பண்ணலாம். ஸோ இதில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எஃபெக்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சூப்பராகவே கொடுத்துருப்பாங்க. இந்த எஃபெக்ட்ஸை வச்சு நீங்கள் வந்து சூப்பராகவே வந்து நீங்கள் வீடியோவை எடிட் பண்ணாங்க.